அஸ்த்ரா மிசிலுங்க. வளைந்து வளைந்து செல்லக்கூடியது. இதுக்கு முன்னாடி அஸ்த்ரா மிசில் நம்ம நாட்டில் கிடையாது. மற்ற நாடு மிசில் தான் இருந்துச்சு. வளைந்து வளைந்து சென்று தாக்கக்கூடியது. நம்மளோட அஸ்த்ரா மிசில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்டது. இதுக்கு ஏகப்பட்ட கிராக்கி வெளிநாட்டில். இந்த நியூஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம இந்தியாவோட அஸ்த்ரா பிபிஆர் ஏவுகணை சமீபத்தில் நடந்த ஆப்ரேஷன் சிந்தூர் மாசா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இதை பார்த்துட்டு உலகத்தில் இருக்கிற பல நாடுகள் இந்த மிசிலை வாங்க செம்ம ஆர்வம் காட்டுறாங்கன்னு பிஸ்னஸ் லைன் சொல்லியிருக்கு. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த மாதம் ஜகார்த்தா போயிருந்தப்போ இந்தியாவும் இந்தோனேசியாவும் ஒரு கொள்கை அளவிலான ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. இதனால் அஸ்த்ரா மிசில் சர்வதேச சந்தையில் டிமாண்ட் இன்னும் எகிரி இருக்கு. எவ்வளோ மிசில் வேணும், என்ன விலைன்னு அப்புறமா வரப்போகிற டீலில் முடிவு பண்ணுவாங்க. ஆர்மேனியா நாடு இந்தியா கிட்ட இருந்து அஸ்த்ரா மிசிலை வாங்க அட்வான்ஸ் லெவல் பேச்சுவார்த்தையில் இருக்காங்க. அவங்க வச்சிருக்க Su-30 SM போர் விமானங்களில் இந்த அஸ்த்ராவை ஃபிக்ஸ் பண்ண பிளான் பண்ணுறாங்க. ஏற்கனவே நம்மக்கிட்ட இருந்து ஆகாஷ் மிசிலை, பினாக்கா ராக்கெட், ஸ்வாதி ரேடார், பீரங்கி, ட்ரோன் எதிர்ப்பு சிஸ்டம்னு நிறைய வாங்கி அவங்க நம்ம மேலே செம நம்பிக்கை வச்சுருக்காங்க. சவுதி அரேபியாவும் அஸ்த்ராவை வாங்க பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அவங்க வச்சிருக்கிற F-15S, F-15SA மற்றும் யூரோ ஃபைட்டர், டைஃபூன் ஃபைட்டர் ஜெட்ஸை இந்த ஏவுகணையை பொறுத்துறதுக்கு பிளான் போடுறாங்க. பாதுகாப்பு நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சீனாவோட PL-15 BVR மிசிலை விட அஸ்த்ரா ரொம்ப துல்லியமானது, செம பவர்ஃபுல் அப்படின்னு சொல்கிறாங்க. உலக நாடுகளோட மிசிலை விட நம்ம அஸ்த்ரா 70% கம்மி விலையில் கிடைக்கிது. கம்மி பட்ஜெட்டில் மாஸ் பர்ஃபார்மன்ஸ் தர்றதுனால வெளிநாடுகளுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அஸ்த்ரா MK-1 மணிக்கு 4.5 மேக் வேகத்தில் பாயும். 80 முதல் 110 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற எதிரி விமானத்தை அடித்து தூக்கும். இதோட ரேஞ்ச் 200 முதல் 240 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். ரேம்ஜெட் என்ஜின் வச்சு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இது 300 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம் பாய்ஞ்சு தாக்கும். இப்போதைக்கு பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் மட்டும்தான் இதை தயாரிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் வெளிநாட்டில் இருந்து ஆர்டர் குவிஞ்சிக்கிட்டே இருக்கிறதாலையும் நம்ம இந்திய விமானப்படைக்கு நிறைய தேவைப்படுறதாலையும் இந்த மிசிலை தயாரிக்க தனியார் நிறுவனங்களையும் உள்ள இறக்கி இந்திய அரசு முடிவு பண்ணியிருக்காங்க. சுருக்கமாக சொன்னால் அஸ்ட்ராவோட மாஸ் பர்ஃபார்மன்ஸ், கம்மி விலை, தரமான டெக்னாலஜியால் இந்தியா இப்போது பாதுகாப்பு உதிரி பாகங்கள் ஏற்றுமதியில் கெத்து காட்டி வருது. அப்படியே மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ். தேங்க்யூ.